ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமடம். முறுமுறுன்னு நல்லா ஜம்முன்னு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை கறி. அதுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா மிளகு சேர்த்து ஒரு பொரிச்ச குழம்பு ரெசிபி. இப்போ எங்கே பார்த்தாலும் ஃபீவராக இருக்குங்க. கண்டிப்பாக 2-3 நாள் அந்த ஃபீவர் இருக்குது. எனக்கு கூட ஃபீவர் வந்து பரவாயில்லைங்க, ஆனால் கோல்டு இருக்குது. தொண்டை கரக்கரப்பு, தலைபாரம், சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா மிளகு சேர்த்து இந்த சமையல் பொரிச்ச குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடனே ரெமெடி தெரியும். உடம்பு நல்லா கலகலப்பாக இருக்கும். உடம்பு பாரம், தலை பாரம், மண்டை பாரம் எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக இந்த குழம்பு இந்த கிளைமேட்டில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பொரிச்ச குழம்புக்கு நம்ம முதல்ல சாமான்கள் வறுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். கட்டி பெருங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில் சாமான்கள் வறுக்கிறதுக்கு. கட்டி பெருங்காயம், 2 காரம் இருக்கிற குண்டு மிளகா. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட மிளகு காரம் பிடிக்கும்னா தாராளமாக வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிண்ணத்தில் முருங்கைக்காயும் கொள்ளங்காயும் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். புடலங்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். நீர்க்காய் அதே மாதிரி முருங்கைக்காயும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக வெந்து வந்துடும். முதல்ல காய்களை நீங்கள் வேக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த குழம்பை சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே மாதிரி ஒரு குழிக்கரண்டி துவரம் பருப்பு, ஒரு குழிக்கரண்டி பாசிப்பருப்பு, 2யும் சேர்த்து நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கம்மியான பருப்பு இருந்தால் போதும். இது தேங்காய் அரைச்சி கொட்ட போகிறோம் கொஞ்சமாக. இந்த சாமான்கள் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா செவந்துருச்சு எனக்கு சாமான்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் மாறின பிறகு பச்சையாக 1 டீஸ்பூன் சீரகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே சீரகம் நீங்கள் எந்த சமையலுக்கு செஞ்சாலும் வறுக்கக்கூடாது. வறுத்த சாமான்களோட பச்சையாக 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 பத்தை அளவுக்கு தேங்காய் இப்போ இதில் போட போகிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 பத்தை எடுத்துக்கிட்டேன். நல்லா அதை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் நான் அந்த மாதிரி கரகரப்பாக நடத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வெந்த காயில் இந்த நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த விழுதை கொட்டினீங்க அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சு திருப்பி கொதிக்க வைங்க. இந்த துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு நான் ஒரு குழிக்கரண்டி தான் போட்டிருக்கேன். ரொம்ப கம்மியான அளவு நீங்கள் பருப்பு போட்டால் போதும். தேங்காய் அரைச்சி கொட்டுற குழம்பு மேல் சாமான் கம்மியாக இருந்தால் போதும். ஒரு குழிக்கரண்டி துவரம் பருப்பு, ஒரு குழிக்கரண்டி பாசிப்பருப்பு, 2ம் 50-50 கிராம் இருந்து 2ம் சேர்த்து 100 கிராம் இருந்தால் கூட போதும். இதை நல்லா நீர்க்க நீங்கள் பண்ணலாம். நல்லா திக்காகிடும் மாறினோன்னா. ஏன்னா பாசிப்பயிறு சேர்த்து பண்ணுற எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் ஆறின பிறகு நல்லா கெட்டியாகிடும் உங்களுக்கு. அதனால் நீர்க்க பண்ணிக்கோங்க பண்ணும்போது. குழம்பு ஒரு சாமான்கள் கொட்டி பருப்பு கொட்டி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு. 1 டீஸ்பூன் கடுகு எண்ணெயில் ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு 2 அரக்கு கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டிங்கன்னா பொரிச்ச குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடும். உங்களுக்கு தலை பாரமாக இருக்கா, அப்புறம் வந்து தொண்டை கரக்கரப்பாக இருக்கா, தொண்டை எச்சை கூட்டி முழுங்க முடியாது, சைனஸ் பிரச்சனையாக இருக்கும், இந்த மாதிரி சீதளம் உடம்பு இருக்கிறவங்க எல்லாம் இந்த மிளகு சேர்த்து சமையலை இந்த மாதிரி கிளைமேட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மூக்குலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட இந்த குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி உடனே டக்குன்னு தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ மூக்கால் போயிடுதோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நெஞ்சில் வந்து சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல உடம்பு இந்த மாதிரி ரன்னிங் நோஸ் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பாடி வந்து நேச்சுராகவே அவங்களுக்கு வந்து அவங்களோட கழிவுகளை கண்டிப்பாக வெளியேற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை கறி ஒன்று நம்ம பார்க்கலாம். ஒரு 4-5 உருளைக்கிழங்கு தோல் சீவி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 80% குக் ஆச்சுன்னா சரியாக இருக்கும். ஒரு 3/4 பங்கு குக் பண்ணி நம்ம வந்து வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 2-3 அரக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க சேருங்க. இது ஒரு 3/4 பங்கு குக் பண்ணியிருந்தது அப்படின்னா சூப்பராக நம்ம வறுத்து முறுமுறுன்னு ரோஸ்ட்டு கறி ஜம்முன்னு பண்ணலாம். அடுப்பை மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இது போட்டோன்னா கொஞ்சம் மொட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தோசை திருப்பியால் அதை வந்து சுரண்டி எடுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வறுபட்டு வரும். இதுக்கு காரம் இருக்கிற வரமிளகாய் ஐஸ்கிரீம் ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். உதாரணத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காரம் இருக்கிற வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா தோசை திருப்பியால் எடுத்து விட்டு வறுபட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வறுபட்டு வந்துடும். லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுப்பை மட்டும் கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க.
இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மிளகு சேர்த்த புடலங்காய், முருங்கைக்காய், மிளகு சேர்த்து ஒரு பொரிச்ச குழம்பு, அதுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்கறி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாசனைக்கு பெருங்காய பவுடரை கடைசியில் ஆட் பண்ணி நல்லா முறுமுறுன்னு வறுத்து விட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம பானுகாய் மேடம் குக்கிங் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக்கை மட்டும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.